வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனல். நம் சேனலில் தலைவர்களின் வரலாறுகள், பிறந்த நாள்கள் மற்றும் நினைவு நாள்களையே பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நம் நாட்டின் நீண்ட கால பாரம்பரியத்தையும் பன்னாட்டு சிறப்புகளையும் தாங்கி நிற்கும் பண்டிகைகளில் ஒன்றான வரலட்சுமி நோன்பு பற்றிய வரலாறு மற்றும் வழிபாடு முறைகள்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். வாருங்கள், நம் கலாச்சாரத்தின் சிறப்புகள் தெரிந்து கொள்வோம். வரலட்சுமி நோன்பு என்பது நம் முன்னோர்கள் காலம் தொட்டு பின்பற்றி வரும் ஆன்மீகம் மற்றும் சமூக பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாகவும், இது பொதுவாக ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமையிலோ அல்லது ஆவணி மாதத்திலோ அனுசரிக்கப்படுகிறது. குடும்ப நலன் மற்றும் ஐஸ்வர்யத்திற்காக கொண்டாடப்படும் இந்நிகழ்வின் வழிபாடு முறைகள் இதோ. ஒரு சுத்தமான செம்பு அல்லது வெள்ளி சொம்பில் கலசம் பச்சரிசி நிரப்ப வேண்டும். அதில் ஒரு நாணயம் மற்றும் நவதானியங்களை இட வேண்டும். சொம்பின் கழுத்தில் மாவிலை கொத்து வைத்து அதன் மேலே தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயில் மஞ்சள் அல்லது குங்குமத்தால் லட்சுமி தேவியின் முகத்தை அலங்கரித்து கலசத்தில் ஆவாசனம் செய்து பூஜை செய்யப்படுவது இதன் பாரம்பரிய முறையாகும். அப்புறம் மஞ்சள் தூளில் நனைத்த 9 நூல் இலைகளையே கொண்ட கயிற்றில் 9 முடிச்சுகள் இடப்படும். இந்த சரடை பூஜையில் வைத்து வழிபட்டு குடும்ப பெரியவர்களின் ஆசையுடன் சுமங்கலி பெண்கள் தங்கள் வலது கையில் கட்டிக்கொள்வார். அடுத்து நம்மளுக்கெல்லாம் பிடிச்சது கொழுக்கட்டை, பாயாசம், வடை மற்றும் சுண்டல் போன்ற பாரம்பரிய பலகாரங்கள் செய்து நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் வழங்கி ஆசி பெறுவது நமது நீண்ட கால பண்பாடும் வழக்கமும் ஆகும். நண்பர்களே, நமது பாரம்பரிய சிறப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற பல வரலாற்று தகவல்கள் மற்றும் சிறப்பு நாள்களையே பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காம நம்ம பல்சுவை பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் தோழி சரிமிளா. பல்சுவை பெட்டகம். நன்றி, வணக்கம்.